guys, back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து ரொம்ப குண்டா இருக்கேன்னு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சொல்றாங்க உனக்கு என்ன தேர்ட் பேபி அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. பட் வந்து நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வெறும் 45 கிலோக்குள்ள தான் இருந்தேன். இப்போ 2 பசங்களாயிட்டு சிசரியனு. ஸோ தொப்பை வந்து போட்டுச்சு. இது வந்து என்னால் வந்து குறைக்கவே முடியல. ஸோ எல்லாருமே தேர்ட் பேபியான்னு சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஸோ இதே நான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு 3 மந்த் சேலஞ்ச் வீடியோவாக நான் உங்களுக்கு போட போகிறேன். டெய்லியும் வந்து 10 மணிக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நீங்களும் என்னை மாதிரி கஷ்டப்பட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து 3 மந்த் நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. நானும் நீங்களும் சேர்ந்து பெனிஃபிட் பண்ணலாம். ஓகே, நம்ம அப்படியே எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். ஏன்னா வந்து கரெக்டாக ஒரு 6 எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இங்கே ஸ்டெப் பக்கத்துலேயே இருக்கிறதுனால டெய்லியும் வந்து 1/2 hour வந்து ஸ்டெப் ஏறி இறங்க போகிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து என்னோட வயிறு பார்த்தீங்கன்னா இதுதான் என் வயிறு. எல்லாரும் தேர்ட் பேபியான்னு கேட்கறது ஓகே தான், எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. ரொம்ப ஃபிளாட் ஆகிட்டேன். இவங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா செவுத்து பக்கத்தில் இப்படி நின்றுட்டு குனிஞ்சிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெண்ட் பண்ணி செவுத்து தொடணும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த இடுப்பு பக்கத்தில் உள்ள சதை, தொப்பை எல்லாமே வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்து குறையும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வயிறு நல்லா பிடிக்கிறது நமக்கே தெரியும். அவரும் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து நான் வந்து 15 கவுண்ட் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும், இல்லாட்டி பயங்கரமாக கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவுத்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கை வச்சுட்டு காலை வந்து நல்லா தூக்கணும். நம்ம கையில் வந்து காலில் படுற அளவுக்கு. இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இடுப்பு பக்கத்தில் இருக்கிற சதையும் வயிறும் வந்து ரொம்பவே கம்மியாகும். அதுக்கிடையில் பசங்களும் ரொம்பவே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் பண்ணிடணும் அப்படின்ட்டு இதுவுமே நான் வந்து 15 கவுண்ட் போட்டேன். எனக்கு பயங்கர வலி. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து செய்கிறதுனால முதுகுலாம் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. இருந்தாலும் விடக்கூடாதுன்னு கடன்னு செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்து எப்பவும் போல் இது எல்லாருக்குமே தெரியுது தான், குனிஞ்சு நிமிரணும். அடுத்து சேரில் வந்து இது வந்து ரொம்ப வயிறு ரொம்பவே குறையும், ரொம்ப ஹெல்ப் ஆகும். நம்ம பார்க்க தான் இது ஈஸியாக இருக்கும், சேரில் உட்காந்து கீழே குனிஞ்சு இடுப்பு தொடுறது. ஆனால் பயங்கர பெயின் இதில் தான் வந்துச்சு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து இது வந்து தொப்பை குறையிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதான் உங்களுக்கு சிசேரியனாக இருந்தால் ப்ளீஸ் நீங்கள் 3 மந்த்துக்கு இதை ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்லேயே உட்காந்து எழும்புறது. கையை தூக்கிக்கிறேன். கேமராவில் ஒழுங்காக தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நான் தள்ளி வந்து கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு ஓகே தான். நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் இடுப்பு பக்கத்தில் வயிற்றில் தான் சதை. ஸோ அதனால் நான் வந்து மெயினாக வயிறுக்காக மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ணேன். இதுவும் வந்து கையை தூக்கி நம்ம கால் இது பண்ணுறது, இது ரொம்ப நல்லது. எல்லாமே உடம்பு ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸும் நான் பண்ணிட்டேன். எனக்கு பயங்கர கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் எப்போவுமே கால் வலிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இதோட வந்து ரொம்ப பெயினாக இருக்கும்போது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தும் ஆஸ் யூஷுவல் தான், நம்ம வந்து கையை மேலே வச்சுட்டு கால் தொடுற மாதிரி. இதுவும் 30 கவுண்ட் போட்டேன். அந்த 2ம் 30 கவுண்ட் எல்லாமே முடிச்சுட்டு ரொம்ப பெயினாக இருந்தோடனே ஓகே இதுக்கு மேலே நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக இது ஒன்று பண்ணிவிட்டு அவ்வளோதான் என்னோடய எக்ஸசைஸை முடிச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு தான் போனாங்க. ஸோ கால் வலிக்க ஆரம்பிச்சிருவோன்னு அதனால் நான் கொஞ்சமாக பண்ணிட்டேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.